ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். கோவிலுக்கு வந்த நிலா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கார்த்திகாவை மீட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஆனால் கார்த்திகாவாக வந்து தான் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஓடிட்டாங்க. ஆனால் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் அவங்க அம்மா வந்து நீ என் பொண்ணுக்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதனால் கார்த்திகாவை இப்படி அங்கே இங்கேன்னு பார்த்து பேசி அவளை நீங்கள் மனசை மாற்ற பார்க்குறீங்களா? அவளுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் வச்சுருக்கோம், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்லி நிலாவை ரொம்பவே ஹார்ஷாக திட்டுறாங்க. அப்புறம் அந்த குடும்பத்தை பற்றியே ஊருக்கே தெரியும், நீ ஒருத்தி தான் இன்னமும் 3 மாதமாக அங்கே இருக்க, மற்றபடி யாராலையும் அந்த குடும்பத்தில் இருந்துக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி பேசுனதுமே நம்ம நிலாவுக்கு எங்கேருந்து தான் கோபம் வந்துச்சுன்னு தெரில. என் குடும்பத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே உங்கள் எல்லாத்த விடையும் அவங்க ஒரு படி மேலே தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொரு குணமும் வேறு யாருக்கும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை என் குடும்பம்னு சொல்லியே நம்ம நிலா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம நிலா இது வரைக்கும் இவங்களை எதிர்த்து கூட பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ நிலா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பேசாமல் போகிறீங்களா, இல்லை நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் 4 பேருமே இங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே கார்த்திகா அம்மா, ஆமாம் இந்த 4 பேருக்கு பயந்துட்டு தான் நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நிலா சோழன், அப்புறம் பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லார்கிட்டையுமே அந்த இன்னொரு பொண்ணு பார்த்தாங்கல்ல அதை பற்றி சொல்கிறாங்க. அதை நம்ம சேரன் அண்ணாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா அப்பா முன்னாடி பேச வேண்டாம், தனியாக காஃபி ஷாப் போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே அந்த பொண்ணு, நான் இன்றைக்கி ஈவினிங் தனியாக காஃபி ஷாப் வரேன், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை நிலா நம்ம சேரன் அண்ணாக்கிட்டேயும் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம இந்த மாதிரி அந்த பொண்ணை வீட்டில் போய் பார்க்க போகிறது கிடையாது, ஒரு காஃபி ஷாப் போய் பார்த்துக்கலாம் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சேரன் அண்ணா சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் போட்டுமேம்மா, இது இப்போ தானே இதாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சேரன் அண்ணா யோசிக்கிறது என்னென்னா, அவங்களால உண்மையாகவே கார்த்திகாவை மறக்கவே முடியலை. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க அப்படின்னு சொல்லியே அவங்க யோசனை போய்கிட்டே இருக்குது. உடனே நிலா சொல்கிறாங்க, காஃபி ஷாப்புக்கு நீங்களும் பல்லவனும் மட்டுமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சோழன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதுக்கு பாண்டியன் சொல்லுவாங்க, நீ போனால் அண்ணே அந்த பொண்ணு கூட பேசுகிறத விட நீ தான் அதிகமாக பேசுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா ஜலசான மாதிரி லைட்டாக முழிக்கிறாங்க. ஆனால் நிலா கடுப்பாகி தான் முழிச்சிருக்காங்க. அதை சோழன் பொசசிவ்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சது மட்டும் இல்லாமல் நிலா லாஸ்ட்டாக சேரன் அண்ணா கிட்ட, அண்ணா நீங்கள் நான் பல்லவன் 3 பேருமே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே சோழன், நான் பற்றியா நான் இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறேங்கிற பொசசிவ்னஸில் தான் இப்போ அவளும் போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியன் சோழனை கேவலமாக ஒரு லுக் விடுறாங்க. ஒரு வழியாக நிலா சேரன் அண்ணாவை பொன் பார்க்குறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூடவே நம்ம பல்லவனும் சோழனும் வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே போனதுமே சேரன் அண்ணா எல்லாருக்குமே காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி மெனு கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு காஃபி 280 ரூபா போட்டிருந்த உடனே, ஆத்தி இது என்ன இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சோழன், அண்ணா அசிங்கப்படுத்தாத அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அந்த பொண்ணே அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வராங்க. இந்த கேஸ்டிங்கை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. யாருக்காவது இவங்களோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.